ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் மாநாடு, ரெண்டாவது மாநாடு ரெண்டும் நம்ம நேற்றே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி மூணாவது மாநாடு பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது மாநாடு 1887 டிசம்பர் 27லேருந்து 28 வரைக்கும் நடந்திருக்கு. தலைவர் ஷையது பத்ருதீன் தியாப்ஜி. இடம் சென்னை. இவர் தான் முதல் முஸ்லீம் தலைவராக ஐஎன்சிக்கு தலைமை தாங்கியிருக்காரு. யாரோட தலைமையில் மூணாவது மாநாடு நடந்தது, எந்த இடத்துல நடந்தது, ஐஎன்சிக்கு யார் முதல் முஸ்லீம் தலைவராக தலைமை ஏற்றிருக்காங்கன்ற மூணும் ப்ரீவியஸ் இயர் கொஷின். சென்னையில் இன்று 1000 விளக்கு என்று அழைக்கப்படுகின்ற மக்கீஸ் தோட்டத்தில் தான் மூணாவது மாநாடு நடந்திருக்கு. மொத்தம் 607 பேர் கலந்துக்கிறாங்க. அதில் 362 பேர் மദ്രാஸ் மாகாணத்தை சேர்ந்தவங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி அவர் ஒரு கோட் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கொடியை விரிக்கின்றோம், அதிலே பொன் எழுத்துக்களால் பிரதிநிதி ஆட்சி பாரத நாட்டிற்கு வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றார். சுரேந்திரநாத் பானர்ஜி மூணாவது மாநாடு பற்றி ஒரு கோட் சொல்லியிருக்காரு. என்னன்னா, காங்கிரஸ் கொடியை நாங்கள் விரிக்கிறோம், அதில் பொன் எழுத்துக்களால் என்ன எழுதியிருக்குன்னா பிரதிநிதி ஆட்சி நம்ம பாரத நாட்டுக்கு வேணும்னு எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தது நாலாவது மாநாடு. நாலாவது மாநாடு 1888 நடந்திருக்கு. நாலாவது மாநாடோட தலைவர் ஜார்ஜ் யூல். டிசம்பர் 28லேருந்து 29 வரைக்கும் நடந்திருக்கு. ஜார்ஜ் யூல் தான் மாநாட்டுக்கு நடந்த முதல் பிரிட்டிஷ் தலைவராக இருந்திருக்காரு. ஐஎன்சி மாநாட்டோட முதல் பிரிட்டிஷ் தலைவர் யாருன்னு கேட்டால் ஜார்ஜ் யூல். இடம் அலகாபாத். ஆங்கிலேயர் தலைமையில் நடந்த முதல் காங்கிரஸ் மாநாடு. மொத்தம் 1248 பிரதிநிதிகள் பங்கேற்றனர். வரவேற்பு குழு தலைவராக யார் இருந்ததுன்னா பண்டித அயோத்தியநாதர் இருந்திருக்காரு. அவரோட வரவேற்புரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் கூட்டம் கூடாதபடி தடுக்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. வரவேற்பு குழுவினர் முதல்ல குஸ்ரூ பூங்கால தான் காங்கிரஸ் மாநாடு நடத்துறதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்காங்க. அந்த ஒப்புதல் பின்னால் ரத்தானதால தான் காங்கிரஸ் கூட்டம் அங்கே நடக்கல. சர் ஜார்ஜ் யூல் தன்னோட உரையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டசபைகளின் திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உரையில் சொல்லியிருக்காரு. சட்டசபைகளின் திருத்தம் பற்றி சொல்லியிருக்காரு. அஞ்சாவது மாநாடு 1889 நடந்திருக்கு. டிசம்பர் 27லேருந்து 28. தலைவர் சர் வில்லியம் வெட்டர்பன். சர் வில்லியம் வெட்டர்பன்றவர் முன்னாள் ஐசிஎஸ் அதிகாரி. இடம் பம்பாய். ஐஎன்சி குழு அமைக்கப்படுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குழு எப்போ அமைக்கிறாங்க, அஞ்சாவது மாநாட்டில் தான் அமைக்கிறாங்க. கல்கத்தா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த முதல் பெண் பட்டதாரி யாருன்னா காதம்பினி கங்குலி. காதம்பினி கங்குலின்றவங்க தான் முகவுரையை மாநாட்டில் முதல்ல அறிவிச்சிருக்காங்க. இந்த மாநாட்டில் தான் முதலாக பாலகங்காதர திலகரும் கோபாலகிருஷ்ண கோகுலேவும் கலந்துக்கிறாங்க. பெண்கள் கலந்துக்கிட்ட முதல் மாநாடு எதுன்னு கேட்டாலும் அஞ்சாவது மாநாடு தான். இதோட மூணாவது, நாலாவது, அஞ்சாவது மாநாடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.